கம். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து டான்சானியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆடு வளர்ப்பு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ இவர் தான் இந்த ஆட்டோட உரிமையாளர் வந்து இவர் தான். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஆடு வந்து வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னா வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து டான்சானியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் இருக்கேன். இந்த ஊரில் வந்து எப்படி ஆடு வளர்க்குறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ கவர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இந்த ஆட்டோட உரிமையாளர் மிஸ்டர் கிளின்டன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஸ்வாஹிலி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. இங்கே பெரியவங்களை வந்து பாபா அப்படின்வாங்க. கல்யாணம் ஆனவங்களை வந்து ஆண்களை வந்து பாபா அப்படின்னு சொல்லுவாங்க. அசண்டே பாபா. ஓகே. இவர் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 25 ஆடு வச்சுருக்காரு. இந்த 25 ஆடு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தீவனம் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கறதில்ல அப்படின்றாரு. மேய்ச்சல் முறை தான் வந்து பயன்படுத்தி தான் வந்து ஆடெல்லாம் வளர்த்துட்ருக்காரு. அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து 1 கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் இங்கே டான்சானியன் ஷில்லிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து 6000 ஷில்லிங்ஸ் தான். நம்ம இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து 1 கிலோவே பார்த்திங்கன்னா வந்து வெறும் 180 ரூபா அப்படின்னு தான் கிடைக்கும். பொதுவாக வந்து இவங்க பார்த்திங்கன்னா ஆடுகளை வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில கம்பெனி வந்து இந்த ஆட்டோட பாலை வந்து என்ன பண்ணுறாங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. கறிக்கடைக்கும் வந்து ஆடு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து நிறைய வகையான ஆடுகள் வந்து இவர்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ ஒரு 20 கிலோ ஆடு இல்லைனா 25 கிலோ ஒரு ஆடே பார்த்திங்க அப்படின்னா டான்சானியன் ஷில்லிங்ஸில் வந்து 1 லட்சம் இல்லைனா 1,10,000 ஷில்லிங்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க விற்பனை. ரொம்ப கம்மி. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வந்து 800 ரூபா ஒரு கிலோ விற்கிது. இங்கே பார்த்திங்கன்னா வெறும் 180 ரூபா தான் ஒரு கிலோ. இங்கே பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறை தான். இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே வந்து புல் வந்து நிறையாவே இருக்கும். மாடும் சரி ஆடும் சரி ஜஸ்ட் வந்து மேய்ச்சல் முறை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இவர்கிட்ட வந்து என்னென்ன வகையான ஆடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடை வந்து இங்கே வந்து பூசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வாஹிலியில். இவர்கிட்ட என்னென்ன வகையான ஆடு இங்கே இருக்குன்னா வந்து போயர் வகை ஆடு இருக்குது அப்படின்றாரு. உஜிஜி ஈப்போ பாபா உஜிஜி சனன் ஈப்போ. ஓகே. தாங்காய் ஈப்போ பாபா. ஸோ இந்தமாரி வகையான ஆடெலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இதை விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா ஓட்டே ஜூம்லா ஸோ ஜூம்லா அப்படின்னா வந்து ஹோல்சேல் விலையில் தான் என்ன பண்ணுறாரு இந்த ஆடுகள்லாம் வந்து விற்பனை பண்ணுறாங்க. மோஜா பூசி பாபா கிலோ மங்கா காப்பி ஷிரினி. ஓகே. ஸோ குமினாட்டானோ. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 15 கிலோலேயும் வந்து ஆடு இருக்குது அப்படின்றாரு. 20 கிலோலேயும் ஒரு ஆடு இருக்குன்றாரு. மோஜா ஜூம்லா சிங்காப்பி பாபா. ஓகே. இப்போ வந்து ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா 15 கிலோவில் இருக்குன்றாரு. நெக்ஸ்ட் 20 கிலோவில் இருக்குன்றாரு. ஜூம்லா அப்படின்னா ஹோல்சேலில் வந்து விற்பனை பண்ணுறாரு. ஒரு ஆடு பார்த்திங்கன்னா வந்து 1,20,000 ஷில்லிங்கில் இருக்குது, 1,10,000 ஷில்லிங்கில் இருக்குது அப்படின்றாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக இங்கே வந்து ஆடு வளர்க்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா வந்து தீவனம் எதுவுமே கொடுக்கறதில்ல அப்படின்னு தான் வந்து சொல்கிறாரு. கமர்ஷியலாக பண்ணக்கூடியவங்க வந்து தீவனம் கொடுத்து அந்தமாரி வளர்க்குறாங்க. இந்த ஆஃப்ரிக்காவில் இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா வந்து டான்சானியாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை முறையிலே வந்து அதாவது மேய்ச்சல் முறையிலே வந்து என்ன பண்ணலாம் ஆடெலாம் நம்ம வளர்க்கலாம். ஏன்னா வந்து எங்கே பார்த்தாலும் வந்து புல் அதிகமாக இருக்கும். புல்லை வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாயில் வந்து நாசி சாஃபி. ஓகே. இது வந்து இந்த புல்லை வந்து நாசி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆடுகளை வந்து எந்த நாட்டில் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் வந்து எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தார், துபாய், ஓமன். ஸோ இந்தமாதிரி கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து ஆடுகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப ஆஃப்ரிக்கன் கோட்டை வந்து ரொம்பவே என்ன பண்ணுறாங்கன்னா விரும்பி வந்து சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாடுகளையும் வந்து என்ன தான் இந்த மாதிரி தான் வளர்க்குறாங்க. அடுத்த வீடியோவில் வந்து மாடுலாம் எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றத நான் ஒரு வீடியோ வந்து
பதிவு பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கமர்ஷியலாக பண்ணக்கூடியவங்க வந்து அந்த ஃபார்மிங் மாதிரி ஷெட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஆடுலாம் வந்து மேய்ச்சிட்ருக்காங்க இந்த மாதிரி இயற்கை முறையில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட ஆட்டோட பாலுக்கு வந்து ஹைலி வந்து டிமாண்ட் இருக்குது. ஸோ பெரிய பெரிய கம்பெனி வந்து டைரெக்டாக இந்த மாதிரி இவங்களை காண்டாக்ட் பண்ணி உரிமையாளர்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆஃப்ரிக்கன்ஸ், அதாவது டன்சானியாவில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது பார்த்திங்கன்னா சிக்கன் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. அப்புறம் வந்து பீஃப் அதிகமாக சாப்பிட்றாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வந்து மட்டன், அதாவது பூசி அப்படின்னு சொல்லுவாங்க சாயிலில் ஆடை. ஸோ அதுவும் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து சாப்பிட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆடு வளர்ப்பில் என்ன சவால்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குட்டியை வளர்க்குறது. அதாவது என்ன பண்ணுறாங்க, இனப்பெருக்க மூலயமாவும் ஆடுகளை வந்து குட்டிலேருந்து வளர்க்குறாங்க. அது இல்லாமல் குட்டியாக வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆடை வளர்த்து விற்பனை கொடுக்குறாங்க. ஸோ குட்டியாக வளர்க்குறது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நோய் தாக்குதல் வந்து ஏற்படும், அதுவும் எங்களுக்கு வந்து ஒரு சவால்கள் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து திருட்டு அதிகம் இங்கே அப்படின்றாங்க. நைட் டைமில் வந்து ஆடை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இங்கே வந்து சேலஞ்சஸ். அசாண்டே பாபா. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.